வியூஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் வடகரி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசைக்கு, பூரிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கப்பளவு கடலை பருப்பை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடலை பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். தண்ணியோடு நீங்கள் சேர்த்திங்கன்னா குறைப்பாக அரைக்க முடியாது. இதில் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். வடைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல். இப்போ இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக அரைச்சா போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம கடலைப்பருப்பை அரைச்சி அந்த மிக்சியிலே இந்த அளவு தேங்காவை நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நம்ம வடைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ஆயில் கொஞ்சமாக தடவிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம வடை மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் வந்து நம்ம வேகமாக போட்டு பொரிச்சு எடுக்க முடியும். இப்போ இந்த சைஸில் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்து வச்சுக்கிச்சாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு நம்ம வடகரி செய்கிறத விட இந்த மாதிரி ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி வடகரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இட்லி, தோசைக்கெலாம் செம்மையாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வடை வந்து நல்லா குக் ஆகும். நம்ம மறு சைடு இந்த மாதிரி பெரட்டி போட்டுக்கலாம். இப்போ வடை நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லா வடையும் போட்டு எடுத்துட்டாச்சு. நீங்கள் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றத விட தோசைக்கு, இட்லிக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வடையெல்லாம் குக் ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லா வடையும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த வடையெல்லாம் ஆறட்டும். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிரேவி. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதில் பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகா, வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணி இந்த கிரேவி செய்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இது கூட நம்ம வெங்காயம்லாம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் 2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ரொம்ப சேர்க்க தேவையில்லை, இதே வந்து புளிப்பாயிடும். இது கூட 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுடர், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம சேர்த்துப்போம். இப்போது மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து வடையை வந்து இந்த மாதிரி துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். வடைக்குள்ளே நல்லா மசாலா இறங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ வடை நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட நம்ம தேங்காய் தண்ணி அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துப்போம். தேங்காய் பேஸ்ட்டோடு நம்ம கொஞ்சமாக இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வடைக்கு அரைச்சிருப்போம், அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணாலும் கிரேவி வந்து திக்னஸாக இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணாதவங்க இப்போ கிரேவி வந்து நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு.
நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா கிரேவி வந்து வடையெல்லாம் அமுங்கி நல்லா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்பை விட்டு இறக்கலாம். பாருங்கள், சூப்பரான நம்ம வடகறி ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, இட்லி, பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.